இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம், நீங்களும் நானும் கல்லறைக்கு செல்வதற்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம். உங்கள் தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், என்னுடைய தாய் என்னுடைய தந்தையாக இருக்கலாம். அவங்க கல்லறைக்கு போவதற்கு முன்பாக நிறைய காரியங்கள் செய்யப்படாமல் இருந்திருக்கும். அப்படி இருக்குமே ஆனால் அது அவர்களை பாவ குழியிலே தள்ளிவிடும். இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பு என்னவென்று பார்ப்போமே ஆனால், நீங்கள் மரிப்பதற்கு முன்பாக உங்களுக்கு இயேசு கொடுத்த எல்லா டாஸ்க், அதாவது எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து முடித்து ஆக வேண்டும். இயேசு தான் செய்ய நினைத்த ஒவ்வொரு காரியங்களையும் செய்து முடித்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி செய்யலைன்னா நீங்களும் நானும் பாவத்தில் சாவோன்னு வேதம் சொல்லுது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இந்த வசனம் கொஞ்சம் கடினமாக தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். இயேசுவே சொல்லிட்டார், நீங்கள் நானும் பாவத்தில் செத்து போவோம். அவருக்கு பாவத்தில் நீங்களும் நானும் சாவது பிடிக்காது. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரி, அதே சமயத்தில் சில பேர் கிறிஸ்தவங்களாக இருந்து கொண்டு இஸ்லாமிய மதத்திற்கு சார்பாக சார்ந்து பேசுவார்கள். இயேசு தேவகுமாரன் தான், தேவன் இல்லைன்னு சொல்லி கூட பேசுவாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற சாட்டை அடி யோவான் 8:24 பிற்பகுதி, நானே அவர் என்று நீங்கள் விசுவசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவே அவர், இயேசுவே தெய்வம், இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் நீங்கள் பிழைப்பீர்கள். மாறாக இந்த இயேசு சொல்வதை கேட்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணி கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேர் நினச்சிக்கிறாங்க, நம்ம மேலே போயிட்டு பிறகு செத்துட்ட பிறகு கூட நம்ம பிள்ளைகள் நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அது நம்ம எப்படியா இயேசுகிட்ட கேட்டு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்திற்கு கடந்து சென்று விடலாம் என்று அவ்வாறு நினைக்காதீர்கள். அது முடியாத காரியம். வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் உங்களுக்கு கூடாது. எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரிய பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இது எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அந்த ஏழை பிச்சைக்காரன் மரித்து லாசருவின் மடியிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கும் பொழுது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது, பணக்காரன் பார்த்து கேட்குறான், எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஒருவேளை நீங்களும் நானும்
அவ்வாறு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். முடிந்தவரை ஜாலியாக இருப்போம். ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு விதமாக பார்ப்போம். நம்மளை யார் கேட்குறது அப்படி நினைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்வீர்களே. ஆனால் எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள் மேல் விசனப்படுவார். எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நான் பாருங்களேன். உங்களுக்கு பிரியமான பாதை, ஆண்டவருக்கு பிரியமான பாதை. நீங்கள் ஆபிரகாமின் மடியிலே, நானும் ஆபிரகாமின் மடியிலே இளைப்பாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அந்த இளைப்பாறுதலுக்காக நீங்கள் மீது உள்ள ஆண்டுகள், எத்தனை ஆண்டு காலம் இன்னும் வாழப் போறீங்களோ அத்தனை ஆண்டு காலம் ஏன் இயேசு சொன்னபடி நாம் செய்யக்கூடாது? சிந்தித்து தான் பாருங்களேன். நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. ஒரே தரம் தான் நாம் பிறப்போம், ஒரே தரம் தான் நாம் மரிப்போம். நமக்கு 2 பிறவி, 3 பிறவி, 7 பிறவி அதெல்லாம் கிடையாதுங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது. ஒரே தரம் மரிப்பும், ஒரே தரம் மரிப்போம், பின்பு நியாய தீர்ப்பு அடைவது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு தடவை தாங்க நீங்களும் நாம சாவோம். ஏன்னா இயேசு ஒரே தடவை செத்து உயர்த்தி எழுந்துட்டார். அதே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஒரு தடவை தாங்க சாவோம். தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பாவத்தில் தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு தடவை பாவம் செய்யும் பொழுதும் உங்களுக்கு நரகத்திற்கு நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் நம்ம வழியை நரகத்தை நோக்கி தோண்டிக்கொண்டே போகிறோம். கடைசியில் விழப்போது பாதாளக்குழி, நியாய தீர்ப்பு பாதாளக்குழி. எதற்கு உனக்கு, எதற்கு எனக்கு என்று இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். நீங்கள் உலகத்தில் உங்கள் பிள்ளையை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, உங்கள் பேர பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன, அதை நினைத்து நாம் போய்கிட்டே இருக்கணுங்க. 2 சாமுவேல் 12:19 இவ்வாறு சொல்கிறது. தாவீதுக்கு பிடித்தமான மகன், அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். 6 நாட்கள் தாவீது உபவாசம் இருந்து அழுது புரண்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். ஆண்டவரே, என் மகன் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி பாரத்தோடு உருக்கமாய் ஜெபிக்கிறான். தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருந்திருக்கிற காரணத்தினால்தான் தாவீது இன்றளவும் எல்லா பிரசங்கத்திலும் பேசு பொருளாய் இருக்கிறார். தாவீது தன் மகன் இறப்பான் என்று நினைக்கவில்லை. தேவன் எப்படியாவது தன் பிள்ளையை காப்பாற்றுவார் என்று நினைத்து கொண்டிருந்தார். மாறாக தன் ஊழியக்காரர்கள் தன் மகன் மரித்து விட்டான், செத்து போயிட்டான் என்று சொன்ன பொழுது என்ன செய்தார் என்றால், தாவீது தம் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்று சொன்னார்கள். சொன்ன மாத்திரமே தாவீது எழுந்தான், தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தான், பசிக்கிறது என்று சொல்லி உணவு அருந்தினான். ஆண்டவரை திரும்பவுமாய் தொழ வேண்டிக் கொள்ள சென்று விட்டான். அவனுக்கு பிரியமான பிள்ளை 6 நாளா உபவாசத்தோடு சாப்பிடாம கண்ணீரோடு புரண்டு புரண்டு அழுதான். செத்து போயாச்சு, அவ்வளோதான் வாழ்க்கை, இனிமேல்ட்டு என்ன?
அவனை நினைச்சு என்ன பண்றது, அவனுக்காக ஜெபம் பண்ண வேஸ்ட். ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், அவனை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு சாப்பிட்டு இயேசுவை ஆராதிக்க, இயேசுவை போற்ற, இயேசுவை வாழ்த்த, இயேசுவை வழிபட சென்று விட்டான். என்னடா ஒரு பிரதரு தாவீது இயேசு இயேசுன்னு சொல்றாரு நினைக்காதீங்க. யோவான் 8:58 தெளிவாக சொல்கிறார், இயேசு கிறிஸ்து அபிரகாம் உருவாவதற்கு முன்னரே நான் இருந்திருக்கிறேன். எனவே வேதத்தில் ஜுடாயிசத்தில் இருந்த அந்த இயேசு இன்று உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீ கல்லறைக்கு போகும் முன்பாக மனம் திரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நீ மனம் திரும்புவாயா என்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு அன்று, பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று கதறின தேவன் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், பிதாவே பிதாவே இவர்களுக்காக மரித்தேனே, எந்த கல்லறைக்குள் இவர்கள் துயிலக்கூடாது, எந்த நரகத்திற்குள் இவர்கள் செல்லக்கூடாது என்று என் ஜீவனை கொடுத்தேனே. மகனே மகளே, மனம் திரும்புவாயா என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் நோக்கி இரு கரம் விரித்தவராய் அழைக்கிறார். அவரின் அழைப்பை கேட்டு நீங்களும் நானும் மனம் திரும்பி ஆண்டவரின் பால் செல்வோமே ஆனால் உன் அக்கினியை அவர் நீக்கி போடுவார். ஜெபனியாவின் புத்தகம் 3:15 தெளிவாக சொல்கிறது, உன் அக்கினியை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி நீ தீங்கை காண மாட்டாய். பரலோகத்தை தான் காணுவேன், தீங்கை காணவே மாட்டேன். எப்படி இருக்கு பாருங்க வாக்கு தத்துவம். நீங்க மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதுபடி நடப்பீர்களே ஆனால், நான் நடப்படே ஆனால் தீங்கு ஆக்கினி உன்னை அணுகாது, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். எவ்வாறு சிங்கத்தின் குகையிலே தானியேலுக்கு நடுவில் இருந்தாரோ அதே போன்று இயேசு உங்கள் என் மத்தியிலே நடுவிலே இருப்பாய். இனி நீயும் நானும் தீங்கை காணவே மாட்டோம். எனவே எனக்கு பிரியமான அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, இன்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து பாருங்களேன், தியானித்து பாருங்களேன். கல்லறைக்கு சென்ற பிறகு தாய் தந்தைக்காக அழுவது வீண். கல்லறைக்கு செல்வதற்கு முன்பாகவே உங்கள் தாய் தந்தையர் நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். மனம் திரும்புவோமா? ஆண்டவரை பார்ப்போமா? ஆண்டவரை நேசிப்போமா? நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.